இருக்கா ஃபோக்கஸ்டா? ரைட், நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ரைட், எது வரைக்கும் பார்த்தோம்? சாக் பீஸ் இல்லையா? எஸ்பா எது வரைக்கும் போட்டோம்? ஞாபகம் சாரி. எது? அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். கரெக்டா? எஸ். ஸோ இதான் ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா? எஸ், அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். So ionic product of water Kw is equal to H plus and OH minus ion concentration. ஞாபகம் இருக்கா? இதுவரைக்கும் தானே பார்த்தோம். So Kw value is equal to 10 to the power minus 14 mole square liter power minus 2. But this value is valid at 298 Kelvin and 1 atmospheric pressure. Correct? Yes. If the value changes, then definitely, that is, if the temperature changes, then Kw value will definitely change, right? So இது வரைக்கும் தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். நல்லா லிசன் பண்ணணும், ரைட்டா? எஸ். இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷனை டூ சைட்ஸும் இதுக்கு லாக் எடுக்கிறேன், ரைட்? அப்போ என்னப்பா வரும்? லாக் Kw is equal to log H plus plus log OH minus. கரெக்டா? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, அதுக்கு லாக் எடுத்தோம்னா என்ன செய்யும்? அடிஷன்ல வரும் இல்லையா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, த்ரூ அவுட் தி ஈக்குவேஷன் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுவேன், ரைட்டா? அப்போ என்னப்பா வரும்? இது மைனஸ் லாக் Kw, திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் H பிளஸ், ரைட், பிளஸ் மைனஸ் லாக் OH மைனஸ். இது தெரியுதா? இங்க பர்பஸ்ஃபுல்லா நான் நெகட்டிவ்ல போட்டிருக்கேன், ரைட்? எஸ். இப்போ மைனஸ் லாக் H பிளஸ் தான் என்னன்னு தெரியும்ல? pH இல்லையா? எஸ். அப்போ மைனஸ் லாக் Kw இஸ் ஈக்குவல் டு pKw பிளஸ் மைனஸ் லாக் OH மைனஸ் இஸ் POH. கரெக்டா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன் நமக்கு அரைவ் ஆயிடுச்சு, ரைட்? இப்போ pKw இஸ் ஈக்குவல் டு pH பிளஸ் POH. இப்போ நெக்ஸ்ட் இதை இன்னும் மாடிஃபை பண்றேன். எப்படி பண்றேன்னா, pH பிளஸ் POH is equal to pKw. pKw க்கு நம்ம எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? மைனஸ் லாக் Kw. Kw வேல்யூ நமக்கு தெரியும், என்னதுப்பா? 10 to the power minus 14. அப்ப இந்த பிளேஸ்ல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ரைட்டா? இப்போ மைனஸ் லாக் 10 to the power minus 14. இப்போ இந்த பவரை முன்னாடி கொண்டு வந்துடலாம்ப்பா. இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ். இப்போ பிளஸ் 14 இன்டு லாக் 10. லாக் 10 ஓட வேல்யூ 1. So 14 is equal to pH plus POH. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கோமா? எஸ், pH plus POH is equal to 14. அப்போ இது எதுல இருந்து அரைவ் ஆகுது தெரியுதா? இது வந்து from ionic product of water அந்த கான்செப்ட்ல இருந்து தான் இந்த எக்ஸ்பிரஷனே அரைவ் ஆகுது. அண்டர்ஸ்டாண்டா இல்லையா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ரைட்டா? ஓகே, இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கிளாஸ்ல இது வரைக்கும் எழுதிருப்பீங்க, இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க, ரைட்? எஸ்.
ரைட், இப்போ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? காப்பி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ரீசன்ட் டைம்ஸில் டெஸ்ட் எழுதுங்க இல்லையா, மார்க் வந்துச்சா பார்த்தீங்களா? ஈவன் ஃபர்ஸ்ட் மார்க்கே ரொம்ப கம்மியாக இருப்பா. என்ன படிக்கிறீங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் மண்டே டெஸ்ட்டில் மார்க் வரலைன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன், கிளாஸ் எடுக்க மாட்டேன். நீ ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாரையும் போர்டில் வந்து செய்ய வைக்க போகிறேன். நீ இருக்கிற போர்ஷனை தரவு பண்ணிக்க, அப்புறம் போகலாம். நமக்கு டைம் இருக்குது நிறையா. ரைட்டா? நீ தரவு பண்ணதுக்கப்புறம் போய்க்கலாம். டெய்லி எல்லாரும் வந்து போர்டில் சால்வ் பண்ணணும். அப்படியே கிளாஸ் ஸ்டாப் பண்ணிடுவோம். புரியுதா இல்லை? 1 வீக் அது போட்டோம், அப்புறமா அகெயின் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபியூ மோர் லெசன்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக இல்லை? நமக்கு ஒன்றும் நிறையெல்லாம் தேவையில்லை டைம். ரைட், பார்த்துக்கோ. மண்டே டெஸ்ட் என்ன போர்ஷன்? இந்த லெசன் ஆல்ரெடி ஈக்லிபிரியம் எழுதிட்டீங்களா? எஸ். கெமிக்கல் ஈக்லிபிரியம் வரைக்கும் எழுதிருக்கீங்களா? ஃபுல்லாக கெமிக்கல் ஈக்லிபிரியம் எழுதியாச்சா? அகெயின் ஒன்ஸ் கெமிக்கல் ஈக்லிபிரியமே டெஸ்ட் கொடுக்குறேன். அகெயின் ஒன்ஸ் கொடுக்குறேன். கரெக்டாக எல்லாருமே எழுதியிருக்கீங்க. அதே மாதிரி சார் போர்ஷனில் என்ன வெறும் ஐபேக் நாமென்க்ளேச்சர் தான். அதை படிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு? புரியுதா இல்லை? ஸோ நெக்ஸ்ட் மண்டே டெஸ்ட்டுக்கு நம்ம பார்ட் அகெயின் கெமிக்கல் ஈக்லிபிரியம் தான். ரைட்டா? தெளிவாக படிச்சிடும். ரைட், நெக்ஸ்ட் ஒன் இப்போலாமா? ரப் பண்ணிட்டா? ரைட். See, if we increase the temperature, what happens? H2O dissociated to give H plus and OH minus on concentration. Correct? From 1 liter water, that is from 55.55 moles, 10 to the power 7 moles dissociated to form 10 to the power 7 moles minus 7 moles H plus and 10 to the power minus 7 moles OH minus. If we increase the temperature, then what happens? Right? If we increase the temperature, amount of ions dissociated will also increase. So 10 to the power minus 7 moles dissociate actually first. Now if we increase the temperature, right? 10 to the power minus 6 moles dissociated. அப்படின்னா இது பெரிய வேல்யூவா சின்ன வேல்யூவா? அதாவது டிசோசியேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்குறேன். இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? 10 to the power minus 7லேருந்து எங்கே வந்திருக்கு? 10 to the power minus 6. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட் இன்க்ரீசஸ். ஸோ தட் யூ வில் அப்டைன் 10 to the power 6 moles H plus and 10 to the power 6 moles என்னது? OH minus. அப்போ pH plus POH is equal to என்னது? PKW. கரெக்டா? அப்போ KW என்ன வரும்? KW is equal to, right, concentration of H plus and concentration of OH minus. அப்போ concentration of H plus is minus 6, OH minus is also minus 6. அப்போ KW value 10 to the power minus 12. அப்போ இந்த KW இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னப்பா வரும்? pH plus POH is equal to 12 அப்படின்னு வந்துருமா? எஸ். அப்போ என்ன இங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா, if temperature increases then KW value decreases. கரெக்டா? KW value என்ன செய்யுது? Decrease. So PKW value also decreases and pH value also decreases. Understood? இப்போ pH ஸ்கேல் எதுல இருந்து எது வரைக்கும் தெரியுமா இருக்கும்? 0 to 12 வரைக்கும் தான். pH ஸ்கேல் ஆக்சுவலா நம்ம என்ன பார்த்தோம்? 0 to 14 அதானே இருக்கணும், நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஆனா அந்த pH ஸ்கேல் எந்த டெம்பரேச்சர்ல தான் வேலிட்? at 298 Kelvin and 1 atmospheric pressure. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டெம்பரேச்சர், ரைட், இந்த இடத்துல என்ன வச்சிருக்கோம்? if
temperature is greater than 298 Kelvin அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட்டா இல்ல? அப்ப temperature above 298 Kelvin, right? What happens? The pH, overall pH scale decreases. Right? அப்ப pH எதுல இருந்து எது வரைக்கும் மெஷர் பண்ண முடியும்? 0 to 12. அப்ப இதுல மிட் பாயிண்ட் என்னதுப்பா? 6 இல்லையா? அப்ப இதுல 6 தான் நியூட்ரல். Above 6 is basic and below 6 is acidic. Understood? So இப்படி pH scale லயே வேரியேஷன் வரும். Yes, note பண்ணி. So if we increase the temperature, what happens? KW value increases, right? Sorry, இத மட்டும் மாத்திக்கோ. KW value increases. ஏன்னா KW value initially என்ன இருந்துச்சு? 10 to the power minus 14. Now it becomes 10 to the power minus 12. அப்பனா என்ன இருக்கு? Increase ஆயிருக்கு. அப்ப KW value increases. But PKW value decreases. PKW initially it was 14. Now it becomes 12. So PKW value decreases. So overall pH scale value also decreases. Understood? So in the point of mind logic. Right above. Right, connection போலாமா? நோட் பண்ணியாச்சுல? எஸ். இதே இது கண்டிஷனை அப்படியே நீங்க சேஞ்ச் பண்ணணும். ரைட்டா? if we decrease the temperature, then what happens? அப்படின்னு நம்ம பார்க்கணும். Right? At low temperature, right? At temperature lesser than 298 Kelvin, right? So what happens? அப்படின்னு பார்க்கணும். அப்ப என்ன செய்யும்? டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் டிக்ரீசஸ் இல்லையா? அப்ப 10 to the power minus 7 க்கு டிசோசியேஷன் நடக்கிறதுக்கு பதிலா 10 to the power minus 8 ல டிசோசியேஷன் நடக்கும். ரைட்டா? எஸ். ஓகே. Then PKW is equal to pH plus pOH. இது ஆல்ரெடி தெரியும்ல? So KW is equal to H plus ion concentration and OH minus ion concentration, right? The concentration of H plus ion is 10 to the power minus 8. OH minus ion is also 10 to the power minus 8. So the PK value, right, sorry, KW value becomes 10 to the power minus 16, right? அப்ப இதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? 16 is equal to pH plus pOH. அப்படியே மாறுதா இல்ல? ரைட்? pH plus pOH is equal to 14 தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் ஆயிடும். 12 க்கு வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணா இன்க்ரீஸ் ஆயிடும். என்ன ஆயிடும்? 16 மாறி இல்லையா? எஸ். So if we decrease the temperature, right? If temperature decreases, what happens? KW value increases.
கரெக்டா இல்லையா? KW என்ன ஆகுது? சாரி, KW டிக்ரீசஸ். 14ல இருந்து என்னவா டிக்ரீஸ் ஆயிடுச்சு? 10 to the power minus 16 டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அகைன் PKW வேல்யூ என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீசஸ். 14ல இருந்து என்னவா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு? 69 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஓவரால் pH ஸ்கேல் வேல்யூ அது என்ன ஆயிடும்? இன்க்ரீஸ் ஆயிடும். ரைட்? அப்ப ஓவரால் ஸ்கேல் pH ஸ்கேல் 0 to 16 அப்படி போற மாதிரி வரும். அப்ப மிட் வேல்யூ இஸ் 8, அதுதான் நியூட்ரல். ரைட்? above 8 is acidic and below 8 is above 8 is base and below 8 is acid. ரைட்டா? எஸ். இந்த மாதிரி வரும். என்ன சொன்னாச்சா? So pH scale is not a constant scale. Based on the temperature it will vary. Right? So at room temperature at 298 Kelvin it is valid. Right? pH scale is 0 to 14. But at elevated temperature pH scale value decreases. Overall pH scale value decreases. If you decrease the temperature then the pH scale value will increase. Right? Right, so using ionic product of water, we have derived the expression pH plus pOH equal to 40. Right? So common ion effects, ionic product of water, இதெல்லாமே நம்ம இன்கார்பரேட் பண்ணி படிச்சிருக்கோம். கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் ஒன் போலாமா? இதெல்லாம் கண்டினியூஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா சால்ட்டுக்கு வரும்போது இந்த ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் கான்செப்ட் அப்படியே சால்ட்ல அப்ளை ஆகும் டிஃபரெண்டா. அந்த டைம்ல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. ரைட்டா? எஸ். அதனால இதை நீங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்துட்டு தான் நீங்க கிளாஸ்க்கே வரணும். ரைட்? வீட்லேயே அட்லீஸ்ட் நைட் டைமோ இல்லை மார்னிங் டைமோ ஒன் டைம் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்க. ஃப்ரம் த பிகினிங் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்க. ரைட்டா? எஸ். நெக்ஸ்ட் ஒன் மூவ் பண்ணலாமா? ரைட். கட் பண்ணியாச்சா எல்லாருமே? எஸ். ஓகே. Right, so ionic product of water over. Next ஒரு question பார்க்கலாமா? Yes. Find the pH of 0.1 molar acetic acid. அப்படின்னு கேட்டுட்டேன். ரைட்டா? Find the pH of 0.1 molar acetic acid. So what will be the pH for? Yes. Find the pH of 0.1 molar acetic acid. Okay. Yes. What is the pH value? pH value என்ன வருது? 1 வருதா? pH value is 1. கரெக்டா இல்ல? Yes. 1 வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். ரைட்? ஏன் அந்த கொஸ்டின் வருது? CH3COOH dissociated to give, right? CO minus plus H plus. அப்ப இது 0.1னா இதுவும் 0.1 இதுவும் 0.1 தானே சார் வரணும். அப்ப H plus and concentration என்னது? 0.1. அப்படின்னு இதுல டிசைட் பண்ண முடியாது. அதான் பிரச்சனை. இதுல அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, pH is equal to என்னதான் வரும்? 1. ஃபார்முலால நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா 1 தான் வரும். பட் என்னன்னா this is not a strong electrolyte, this is a weak electrolyte. லைக் கவனிக்கிறீங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னது? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ், ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், ஸ்ட்ராங் பேசஸ் அதான பார்த்தோம். எஸ். அப்ப ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேசஸ்னா that will be completely dissociate. கரெக்டா இல்லையா? எஸ்.
அப்போ strong electrolytes undergoes complete dissociation so that if 1.1 mole is taken at the left side, the same 0.1 mole will obtain at the right side. Correct? Yes. But this is a weak electrolytes. இப்போ weak electrolyte. Organic acidsலாம் பெரும்பாலும் என்னவா தான் இருக்கும்? Weak electrolytes-ஆ இருக்கும். ரைட்டா? அப்போ இங்கே நம்ம எடுத்திருக்கிறது என்னப்பா? Weak acid. So weak acid cannot dissociate completely. Correct? So if 0.1 mole has been taken, some moles will get dissociate to give some moles of CH3COO minus and some moles of H plus. அப்போ இதில் என்ன பிரச்சனைனா, if we have taken weak electrolytes, we don't know the number of H plus ions produced, number of moles of H plus ion produced. Correct? So எவ்வளோ H plus ions produce ஆகிருக்கு நமக்கு தெரியல. Right? From 0.1 mole, some mole has been dissociated. Correct? Yes. அப்போ how much amount of H plus ion has been formed? That we doesn't know. Correct? Yes. அப்போ எப்படி நம்ம pH calculate பண்ணுறது? Right? So only if we know the H plus ion, we can calculate pH. But now the H plus ion concentration is X. So how to find out that X? அப்படிதானே இந்த X-ஐ calculate பண்ணாதான் அதை வச்சு எதை calculate பண்ண முடியும்? pH-ஐ calculate பண்ண முடியும் இல்லையா? So for weak electrolytes, how can we find out the pH? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். Right? If we want to find out the pH of weak electrolytes, we require one more value in addition to the concentration. இங்க என்னப்பா கொடுத்திருக்காங்க? concentration மட்டும் தான கொடுத்திருக்காங்க. Right? என்ன கொடுத்திருக்காங்க? 0.1 molar னு கொடுத்திருக்காங்க. So concentration we do have, right? But we need one more additional value so that we can find out the H plus ion concentration from which pH can be calculated. Right? And the additional value என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? Concentration okay இருக்கு. அது இல்லாம one more additional value required. அந்த additional value என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, right? நம்ம இதை படிக்கணும். Right? Oswald dilution law. Right? Oswald என்ன law? Dilution law. இந்த law படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம். Right? Oswald lawன்னு சொல்லலாம், இல்லை Oswald dilution lawன்னு சொல்லலாம். Right? Oswald dilution law. பார்க்கலாமா? Yes? Right. Or Oswald's law for weak electrolyte. எது வேணாலும் நம்ம சொல்லலாம். Right? Yes. Listen to me. Consider a weak acid, right? HA. இதில் H is hydrogen. A means some anion. Correct? எதா வேணாலும் இருக்கலாம்ல. இப்போ இந்த இடத்துல இது H, இதுதான் என்னது? Anion. Right? Anion எதா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆசிட்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கணும்? அர்கீனியஸ் ஆசிட்னா H plus என்ன டொனேட் பண்ணணும். So HA is a weak acid, right? Which upon partial dissociation gives H plus and A minus. Correct? Yes. இப்போ நல்லா கவனிங்க. I have taken 1 mole, right? HA acid அப்படின்னா, right? நம்ம ஈக்லிபிரியம் கெமிக்கல் பார்ட்டில் படிச்சோம் இல்லையா? கெமிக்கல் ஈக்லிபிரியம் பார்ட்டில் அதே தான். ரைட்? இனிஷியலி I have taken 1 mole HA, right? From which some moles reacted. எவ்வளோ moles reacted-னா alpha moles reacted-னு வச்சுக்கலாம். Alpha is degree of dissociation. If complete dissociation occurs, then the alpha value will become equal to 1. Correct? But for weak electrolytes, alpha value can never be equal to 1. It must be lesser than 1. அப்போ we have taken 1 na, of which some moles will be reacted. எவ்வளோ ஒரு 0.5 இல்லை 0.6 இல்லை 0.4 எவ்வளோ வேணாலும் என்ன செய்யலாம்? ரியாக்ட் ஆகலாம் இல்லையா? ஸோ தட் அதைத்தான் நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம்? ஆல்ஃபா. ஸோ ஃப்ரம் 1 mole, alpha moles reacted. Right? Yes. Then at equilibrium, what happens? See, if the electrolyte is weak electrolyte, then this will be involved in equilibrium. Correct? If it is a strong one, it will not involve in equilibrium. It will be completely dissociated, which means all reactants has been converted to products. No reactant can be found after dissociation. Correct? But if it is a weak electrolyte, then we can find both reactants and products in equilibrium. Correct? Yes. So now the reactants and products are in equilibrium since the taken acid is a weak acid, right? So at equilibrium what happens? From 1 mole,
alpha moles reacted, correct? So how many moles of H plus and anions will be produced? Alpha moles of H plus and alpha moles of anions will be produced, correct? Yes. So this is equilibrium number of moles. But if we want the equilibrium concentration, we should multiply this by the given concentration, right? இங்க எவ்வளவு concentration கொடுத்திருக்கான்? 0.1 concentration கொடுத்திருக்கானா இதால multiply பண்ணணும். If you want to obtain the equilibrium concentration, then you should multiply the number of moles with என்னது concentration, given concentration. அங்க என்ன பண்ணிருப்போம்? Number of moles by volume னு போட்டுருப்போம். But இங்க நம்ம degree of dissociation consider பண்ணிருக்கனால we should multiply this value with the given concentration, right? Yes. இங்க C alpha, இங்க என்ன C alpha, right? So in order to obtain the equilibrium concentration, we have to multiply the number of moles at equilibrium with the given concentration. Understood? Next one polama. Right. Now we do have all these values. அப்ப என்ன செய்யலாம்னா for this equilibrium reaction we can write the equilibrium constant Ka. So Kc தான யூசுவலா எழுதுவோம். இது ஆசிட்னால நம்ம என்ன போட்டுக்கிறோம்? Ka, which means equilibrium constant of acid. This can be written like this, correct? H plus ion concentration A minus by என்ன வரும்? Ha, right? அப்ப in place of H plus what we can substitute? In the place of H plus C alpha can be substituted, correct? In the place of A minus, one more C alpha can be substituted. In the place of HA, C into 1 minus alpha can be substituted, correct? So we can cancel CC. So what else is remaining? Alpha squared C by 1 minus alpha. This is remaining, correct? அப்ப இதை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்? Ka is equal to alpha square C by 1 minus alpha, right? So this is what the Oswald dilution law. Law ன்னு சொன்னோம்ல, இதுக்கு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லல. இல்ல லா ஸ்டேட்மெண்ட் ஏதாவது படிச்சோமா? இல்ல, ஸ்ட்ரைட்டாவே எங்க போயிட்டோம்? ஒரு டெரிவேஷனுக்கு போயிட்டோம். அப்ப இந்த லா ஸ்டேட்மெண்ட் என்னன்னா வேற ஒண்ணுமே இல்ல, இதுதான் லாவே. Ka is equal to alpha squared C by 1 minus law, 1 minus alpha, right? இப்போ Oswald dilution lawக்கு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா Oswald dilution law relates Ka, that is equilibrium constant of acid, with alpha, degree of dissociation, and the concentration of electrolyte given. அவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட். அப்ப இதை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிருக்கோம், தெரியுதா இந்த ஈக்குவேஷனை? எஸ். நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? ஸோ இதுதான் ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா, ரைட்? சரி, இந்த லா இருக்கட்டும், இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு கண்டிஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். என்னன்னா ஃபார் வெரி வீக் எலக்ட்ரோலைட்ஸ், ரைட்டா? ஃபார் வெரி weak electrolytes, the alpha value is far less than 1. Correct or இல்லையா? If the alpha value is far less than 1 னா Ka is equal to alpha square C ன்னு வந்துருமா? இது ஒரு எக்ஸ்பிரஷன். Alpha value is far less than 1 னா alpha value can be neglected. But எந்த கேஸ்ல alpha value can be neglected னா இங்கே மட்டும் தான், இங்கே இல்லை. ஏன்னா இங்கே தான் alpha react ஆயிருக்கு, இங்கே form தான் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த ரியாக்டன்ட் சைடு ஆல்ஃபாவை தான் நம்ம என்ன செய்வோம்? நெக்லெக்ட் பண்ணுவோம். ஸோ 1 மைனஸ் 0 என்ன வந்துடும்? 1 இல்லையா? ஸோ Ka is equal to alpha square C. அப்போ ஆல்ஃபா என்ன வரும்? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இது Ka by C தானே, ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போனால் ரூட் இல்லையா? ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் Ka by C. என்ன சார் மெயின் பாயிண்ட்டுக்கே வரல, நமக்கு என்ன வேணும்? pH வேணும். அப்போ என்ன வேணும்? H plus ion கான்சன்ட்ரேஷன் தானே வேணும். இன்னும் H plus ion கான்சன்ட்ரேஷனுக்கே நம்ம என்ன செய்யல, வரல. ஆமாம் தானே? அப்படின்னா இப்போ வந்துட்டோம், ரைட்? நல்லா கவனிங்க. இது H plus-ஆ? எஸ், இந்த இடத்துல. ஸோ H plus ion கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்லிபிரியம் இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா? C alpha. ஸோ H plus ion கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு C alpha. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நம்ம படிக்கிறது, ரைட்டா? எஸ். If we want to find out the H plus ion concentration of weak acid, you not only require the concentration but also alpha. Correct or not? அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Concentration is given, but we also require another alpha. நான் சொன்னேன்ல, one more value is required to find out the H plus ion concentration. அப்ப whenever weak acid is given in the question, they will give
concentration and alpha value as well. So if you multiply these two, then you will obtain the H plus ion concentration. If alpha value is not given, then they will give some other value also. அது என்ன அப்படின்னு கேட்டா, right, in the place of alpha நீ இதை substitute பண்ணலாமா இல்லையா? In the place of alpha you can substitute root of Ka by C. கரெக்டா இல்லையா? இதை simplify பண்ணுங்க. The C can be written like this. எப்படி? root C into root C. கரெக்டா இல்லையா? The C root C into root C எழுதலாமா? அப்ப root C என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். அப்ப ரிமைனிங் என்னப்பா இருக்கு? root Ka into C. So in order to calculate the H plus ion concentration, this is another formula. அப்ப in addition to concentration, they should give Ka. If Ka is given na, just by multiplying Ka and C and by taking square root, we can calculate H plus ion concentration. So in order to find out the pH of weak acid, we definitely require concentration term. Along with that, either we require alpha or we require Ka. ஏதாவது ஒன்று கொடுக்கணும், either alpha or Ka, right? At least one value must be given so that we can calculate H plus ion concentration. From H plus ion concentration we can calculate pH. Understood? Right. அப்ப question அப்ப சார் only concentration மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, alpha கொடுக்கல இல்ல Ka கொடுக்கல அப்படினா அது என்னது? strong electrolytes. pH நீ டைரக்ட்டா கால்குலேட் பண்ணிரலாம். ரைட்? இப்ப क्वेश्चनல ரீட் பண்ணும்போது concentration கொடுத்திருக்கா, அதோட சேர்த்து என்ன கொடுத்திருக்காங்க? Ka கொடுத்திருக்காங்க. இல்ல சார் concentration plus alpha degree of dissociation கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்திருந்தானா அது கண்டிப்பா என்ன எலக்ட்ரோலைட் தான்? weak electrolytes. So if alpha is given na, H plus ion concentration calculate பண்றதுக்கு இதான் ஃபார்முலா. H plus is equal to C alpha. If Ka is given na, அதை calculate பண்றதுக்கு இந்த செகண்ட் ஃபார்முலா. H plus ion concentration is equal to root of Ka into C. Right? So using these two formula, you can calculate H plus ion concentration. Right? Okay. இதை நோட் பண்ணிக்க. Next one move பண்ணலாம். இதெல்லாம் ட்ரிக்கி क्वेश्चंस கொஞ்சம் நிறைய வரும். ரைட்? நீங்கள் இதில் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நல்லா ரீட் பண்ணிட்டு வாங்க. ரைட்? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். ரைட்?
எஸ் காப்பி செக்ஷன் போலாமா? ரைட் பா. See இப்போ for weak acid H plus ion concentration can be calculated by using these two formulas. Correct? Yes. அதே மாதிரி for weak base, right? If weak base is given, for weak acid, okay. If weak base is given, very same formula can be used to calculate the OH minus ion concentration, right? The root of Kb into C. So C alpha particular OH minus ion concentration can be calculated. Likewise, root of Kb into C gives OH minus ion concentration. So using this OH minus ion concentration, you can find POH. So from POH, pH can be calculated. Correct? Yes. For weak acid, அதே மாதிரி weak base-க்கு நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா? இதே அப்படியே கண்டினியூஸாக எழுதிக்கலாம். ரைட்? பண்ணியாச்சா? எஸ், அரேஞ்ச் பண்ணிட்டா? ரைட். Next, very same question, right? Find out the pH of 0.1 molar acetic acid. And acetic acid, right, is dissociated 60% in water. Right? Now can you find out the pH? That question, right? Additional or point. Right? Acetic acid is dissociated 60% in water. Okay? pH calculate பண்றது. Right? pH வேணும்னா என்னப்பா வேணும்? H plus ion concentration. H plus ion concentration calculate பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? C into alpha. C is given எவ்வளோ? 0.1. ஆல்பா கொடுத்துருக்கானா? இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க? The acid dissociated 60%. அப்படின்னா மீனிங் என்னப்பா? ஆல்பாவை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஆல்பா என்னது? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஃபார்முலா என்ன? Number of moles dissociated divided by total number of moles taken initially. அப்போ 60% தான் மீனிங் என்ன? Total number of moles taken 100, of which only 60 dissociated. அப்போ 60 by 100 தானே, which is equal to எவ்வளோப்பா? 0.6. So now you found alpha. Substitute alpha here. Okay? Yes. அப்போ H plus ion concentration is equal to C. C is 0.1 and the alpha is 0.6. So H plus ion concentration is 0.06. Right? Now using this H plus ion concentration, you can find out pH. அப்போ என்ன வரும்? pH is equal to minus log H plus ion concentration. So substitute H plus ion concentration here. என்ன வரும்? minus log 6 into 10 to the power minus 2. இதை simplify பண்ணுங்க. minus log 6 minus log 10 to the power minus 2. கரெக்டா? அப்போ இது வந்து plus 2 வந்துருமா? minus log 6 என்னப்பா ஆன்சர் வேல்யூ? Right, log 6 is 0.77. Right?
0.77, right? So pH என்ன வரும்? எவ்வளோ? எவ்வளோப்பா? 1.23, correct? Yes. So 1.23 is the pH, right? So this is how you should calculate the pH of weak acid. What பண்ணியாச்சா? Yes, right. So pH of weak acid and weak base எப்படி கால்குலேட் பண்றது அப்படினு பார்த்துறோம் இல்லையா? Yes. So இதோட acid and base concept over, right? Next salt move பண்ணனும். பட் அதுக்கு முன்னாடி buffer solution இன்னொரு டாபிக் இருக்கு. அதை பார்த்துட்டு இங்க வரலாம். சரியா? Yes. Thank you.